ஹாய் வெல்கம் டு Revas. இன்றைக்கி நம்ம சேனலில் நடந்து முடிஞ்ச கிவ்அவேக்கு யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் லக்கி ட்ராவில் தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அதனால யாரெல்லாம் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களோட நேம் எல்லாத்தையும் பேப்பர் எடுத்து அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக ஆக்கிட்டு அதில் அவங்களோட நேம்ஸ் எல்லாம் எழுதிக்கிறேன். எல்லாருமே ஹானஸ்ட்டாக தான் ப்ளே பண்ணியிருப்பீங்க. நானுமே எல்லாரோட நேமும் எழுதியிருக்கேன். எழுதிட்டு அதை ஒரு 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாப்பாவை கூப்பிட்டு நான் லக்கி ட்ராவில் யார் வின்னர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறேன். இந்த கிவ்அவேக்காக என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிவ்அவே காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மாதிரி கொடுக்கலாமா இல்லை கிராஃப்ட் திங்ஸ் மாதிரி கொடுக்கலாமா அப்படிங்கிறத கம்யூனிட்டி டேபிளில் ஆடியன்ஸ் போல் மூலமாக நான் கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கிராஃப்ட்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய சில திங்ஸ் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நடந்த கிவ்அவேல நிறையா பேருக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்துருக்கோம். இந்த தடவை ஒரு 3 பேர் மட்டும் செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா முன்னாடி மாதிரி நம்ம சேனலில் வியூஸ் எதுவும் அவ்வளோ போகலை, ரொம்ப கம்மியாக தான் வியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால தான் கிவ்அவே வின்னர்ஸ் ஒரு 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்கும் அதிகமாக வியூஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு கிவ்அவேல நிறையா வின்னர்ஸை செலக்ட் பண்ணலாம். நான் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணேன், ஆனால் என்னோடய நேம் லக்கி ட்ராவில் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறையா பேரோட நேம் நான் எழுதியிருக்கேன். அவங்கள்லேருந்து யாராவது ஒரு 3 பேர் தானே செலக்ட் பண்ண முடியும். அதனால் உங்களோட நேம் இந்த தடவை வரல. அடுத்தடுத்து நம்ம சேனலில் கிவ்அவே நடக்க தான் செய்யும். அதில் கண்டிப்பாக உங்களோட நேம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். நேம் எழுதி ஃபோல்ட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாப்பாவை கூப்பிட்டு ஒரு சீட் எடுக்க சொன்னேன். இப்போ அவள் எடுத்து என் கையில் கொடுத்துருக்கா. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்திருக்கிற நேம் சரண்யா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சரண்யா. இப்போ மறுபடியும் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 பீஸ் எடுத்து கொடு அப்படின்னு சொன்னேன். 2யுமே எடுத்து கொடுத்துட்டா. இதில் வந்திருக்கிற நேம் சவிதா தேவி கார்த்திகேயன். ஸோ இந்த 3 பேர் தான் வின்னர்ஸாக செலக்ட் ஆகியிருக்கீங்க. சரண்யா, சவிதா தேவி, கார்த்திகேயன். வின் பண்ணவங்க revasivakumar5@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியில் உங்களோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதை கிளியராக மெயில் பண்ணிடுங்க. கொரியர் சென்ட் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதுக்காக தான் ஃபோன் நம்பர் நான் கேட்டேன். உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் ரொம்பவே சேஃபாக இருக்கும். இப்போது கிவ்அவே வினர்ஸ்க்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எல்லாமே 3 செட்டாக வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸாம் ரைட்டிங் போர்டு. இந்த போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் தானே பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் இதை வாங்கியிருக்கேன். நான் ஒருத்தருக்கு என்ன சென்ட் பண்ண போகிறேனோ அதுதான் மீதி இருக்கிற 2 பேருக்கும் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒருத்தருக்குரிய கிஃப்ட்டை மட்டும் நான் இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டிங் போர்டு எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக நான் வாங்கியிருக்கிறது க்ளூகன். இது 3 பேருக்குமே 3 க்ளூகன் வாங்கியிருக்கேன். இப்போ இது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய க்ளூகன். இந்த க்ளூகன் ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். இது நல்லா இருந்துச்சு, அதனால நான் இது வாங்கியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிற கிஃப்ட் ஏர் ட்ரை கிளே. ரொக்கோ பிராண்டில் இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிற ஏர் ட்ரை கிளே நான் வாங்கியிருக்கேன். இந்த கிளே யூஸ் பண்ணி நான் நிறையா கிராஃப்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கிளே யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது இது ஏர் ட்ரை கிளேங்கிறதுனால ரொம்ப குயிக்காக ட்ரை ஆகிடும். மற்ற கிளேயோட கம்பேர் பண்ணும்போது இது ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நம்மளோட கிளே ப்ராஜெக்டில் அல்லது கிளே கிராஃப்டில் எந்த விதமான கீறல்களும் வெடிப்புகளும் வராது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது ஹைலைட்டர். இது ஹைலைட்டர் நார்மல் ஹைலைட்டர் கிடையாது, கிளிட்டர் ஹைலைட்டர். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே வாங்கி எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அவள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்கு மம்மி அப்படின்னு அவள் சொன்னதுனால நான் கிவ்அவே வின்னர்ஸ்க்காகவும் இதை நான் வாங்கியிருக்கேன். இதுவுமே 3 பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். நான் வீடியோக்காக இப்போ 1 மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன்.
இதில் வந்து எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், க்ரீன், வைலட், அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் இருக்கும். நல்ல ஷைனிங்காக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வாங்கியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது வந்து வெல்க்ரோ வாங்கியிருக்கேன். இது வந்து கிராஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும். இந்த வெல்க்ரோவில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு உங்களோட கிராஃப்டில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிக்க கூட செய்யலாம். 2 விதமாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்க்ரோ எடுத்து நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கிறது வந்து மெட்டாலிக் கலரில் இருக்கக்கூடிய வாட்டர் கலர் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் கலர் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக அக்ரிலிக் பெயிண்ட்லேயோ அல்லது வாட்டர் கலர் ப்ளைன் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி ஏதாவது பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலோ அதுக்கு மேலே ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த வாட்டர் கலர் பெயிண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது வந்து 12 கலரில் இருக்கக்கூடிய ஃபோமி க்ளே வாங்கியிருக்கேன். இது வந்து 3 பேருக்குமே நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே 12 பீஸ் வர மாதிரி இந்த ஃபுல் பேக் வந்து கொடுக்க போகிறேன். இந்த க்ளே பேக்லேயே க்ளே டூலும் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த க்ளே கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்குமே இந்த 2 க்ளூ கொடுக்க போகிறேன். கோல்டன் கலரும் க்ரீன் கலரும் இருக்கிற மாதிரியான கிளிட்டர் க்ளூவும், காப்பர் கலரும் ரெட் கலரும் இருக்கிற மாதிரியான கிளிட்டர் க்ளூவும் நான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரியான கேன்வாஸ் போர்டு. இதுவுமே 3 பீஸ் வாங்கியிருக்கேன். இப்போது இந்த வீடியோவில் ஒருத்தருக்கு மட்டும் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். அதனால் ஒருத்தருக்குரியதை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய க்ளூகன் வாங்கியிருக்கிறதுனால சின்ன சைஸில் இருக்கிற மாதிரியான கிளிட்டர் க்ளூ ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 6 கலரில் வாங்கியிருக்கிறேன். ப்ளூ கலர், கோல்டன் கலர், சில்வர் கலர், க்ரீன், ரெட், அதுக்கப்புறம் பிங்க். இந்த 6 கலரில் இருக்கக்கூடிய சின்ன சைஸில் இருக்கிற க்ளூ ஸ்டிக் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே 6 பீஸ் வர மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நான் இந்த கேன்வாஸ் போர்ட் மேலே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 பீஸ் இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்குமே 5 பீஸ் வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து 3 பேருக்குமே சேமாக தான் இருக்கும். பிங்க் கலரில் கேக்கு வச்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து உங்களோட கிராஃப்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேம் ஸ்டிக்கர்ஸ் தான் 3 பேர்த்துக்குமே வரும். 5 பீஸ் இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு வாட்டர் கலர் பேலட். இதில் வந்து ப்ரஷ்ஷோடு சேர்ந்து இருக்கும். டோம்ஸ் பிராண்டில் நம்ம ஊரில் கிடைக்கும்ல, அதே மாதிரி தான் இது. ஸோ இந்த ப்ளைனாக இருக்கக்கூடிய வாட்டர் கலரும் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டர் கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு மெட்டாலிக் வாட்டர் கலர் யூஸ் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக க்ரீட்டிங் கார்டு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெயிண்டிங்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளிட்டர் க்ளூ ஸ்டிக் கொடுத்துருக்கோம்ல, அதனால் சாதாரண க்ளூ ஸ்டிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு 6 பீஸ் வந்து ப்ளைனாக இருக்கிற சின்ன சைஸில் இருக்கக்கூடிய க்ளூ ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே ஒவ்வொருத்தருக்கும் 6 பீஸ் வர மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோரல் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பஃபி ஸ்டிக்கர்ஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நான் காமிக்கிறதும் 3மே ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் தான். இதுலேருந்து 1 மட்டும் எடுத்து இந்த இதில் வச்சுக்கிறேன். ஃபைனலாக கலர் பேப்பர் புக் நான் எடுத்துக்கிறேன். இந்த பேப்பர் வந்து நல்லா திக்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலரும் கூட நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட சார்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பேப்பர் புக் வந்து வாங்கியிருக்கேன். இதுவுமே 3 புக் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நான் வந்து இது 3 பேர்த்துக்குமே 1 கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அவ்வளோதான். கிவ் அவே வின்னர்ஸ்க்காக நான் வாங்கியிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணவங்க வந்து உங்களோட நேம் அட்ரஸை வந்து இமீடியட்டாக சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் குயிக்காக உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதையும் நீங்கள் மெயிலில் சொல்லுங்கள். இமீடியட்டாக நம்ம இன்னொரு வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இதை சென்ட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ண பிறகு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி உங்களோட அட்ரஸ்க்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். கொரியர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே குயிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.